நான் 2 நாளாக இங்கேதான் நடமாடி கொண்டிருக்கிறேன். அங்கே ஓரத்தில் நின்று கட்டிக்கொண்டு விட்டு போகிறீர்கள். தன்னை ஈரோடு பக்கம் வர முடியாது என திமுக கூறியதாகவும், ஆனால் 2 நாட்களாக தான் ஈரோட்டில்தான் இருந்து வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு தேர்தல் பரப்புரையில் ஆவேசமாக பேசியுள்ளார். பெரிய கட்சி என்கிற 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு என்கிறீர்கள். இதே தமிழ்நாட்டில் என்னைய போல தனித்து நின்று ஒரு தொகுதியிலாவது டெபாசிட் வாங்கி கட்டுங்களே. இல்லை, நீங்கள் இந்த நிலத்தில் இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணியாக தொங்கு சதைகளாக தொங்கிக் கொண்டு பல ஆண்டுகளாக இருக்கு. என்னை நடமாட முடியாது என்றீர்கள். நான் 2 நாளாக இங்கேதான் நடமாடி கொண்டிருக்கிறேன். அங்கே ஓரத்தில் நின்று கட்டிக்கொண்டு விட்டு போகிறீர்கள். உங்க ஐயா கருணாநிதி தான் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று. எங்களை நல்லா பாருங்கள், பணங்காடே நாங்க தான். அது நாங்க பணங்காட்டு நரி அல்ல, உங்களை போல வன்னிக்காட்டு புலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கத்துறது, கூச்சல் போடுறது, கூப்பாடு போடுறதுலாம் கொள்கையற்றவன் செய்யறதே இல்ல. எங்களுக்கு உயர்ந்த கனவு இருக்கு, நோக்கம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மதிப்புமிக்கவர்கள், எங்களுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய உறவினர்கள். உங்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, பாதை வேறு, பயணம் வேறு. ஆனால் மானுட உறவுகள் வேறு. அதை மதிக்க தெரிந்தது தமிழனின் மாண்பு. அதனால் நீங்கள் உங்கள் கொள்கை வழியில் செல்லுங்கள், எங்கள் கொள்கை வழியில் நாங்கள் செல்கிறோம். நீங்கள் எங்களை எதிர்க்க விரும்பினால் உங்கள் வாக்கை எங்களுக்கு செலுத்தாமல் இருங்கள், அவ்வளவுதானே. நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தில் தவறு இருந்தால் நீங்கள் இதற்கு எதிர்கருத்தை கூட்டம் போட்டு பேசுங்கள். சொல்வதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள்? நீட்டுத் தேர்வை கொண்டு வந்தது, நீட்டுத் தேர்வுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா? ஜிஎஸ்டி என்ற கொடிய வரிச்சுமையை மக்கள் மேல் திணித்தது நீங்கள் இல்லையா? சிஏ, என்ஐஏ, என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது நீங்கள் இல்லையா? என்ஐஏ என்கிற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.